Hi, tour. So in the class level, 6C programming, 6C normal state. So the scan of functions. Take the one by one. So now use control software to file. So so இதில் வந்து ஃபைல் ஷார்ட் ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் இந்த ஃபைலிங் ஆப்ஷன்ஸ் ஸோ ஒன் டைட்டில் ஷோ ஆகும். ஸோ இதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதாவது சி கோடிங் பண்ணி as well as C++ பண்ணி ஸோ இப்போ நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைலை டாட் சி ஃபைலாக சேவ் எக்ஸாம்பிளுக்கு டாட் சி அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சி கோடிங் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சப்போஸ் சிபிபி பண்ணுறீங்க சி ப்ளஸ் கோடிங் வந்து டெவலப் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டேன் சரி ஃபைலை பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக நீங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் printf ஸ்டேட்மெண்ட் நார்மல் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் சி சின்டாக்ஸ் டிக்ளேர் பண்ணணும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெடர் ஃபைல்ஸை ஹேஷிங் ஸ்டிடி ஹெடர் ஃபைல் ஹெடர் ஃபைல்ஸ் உள்ளார செட் ஆஃப் வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். அந்த கண்டென்ட்டை அந்த வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம இந்த கரண்ட் ஃபைலை யூஸ் பண்ணி இதுதான் ஹெடர் ஃபைல்ஸ் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய டைம்ஸ் ஷார்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலை ப்ராசஸ்க்குமே நீங்கள் கோடிங் ஓகேவா. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் மெயின் ப்ராக்கெட் curly braces open and the body of the type task process execute so the main function first நம்ம பார்க்க போறோம் எப்படி ஒரு நார்மலா printf statement execute printf statement அப்படிங்கிற கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சம்திங் இந்த டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் f அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் உள்ளார சின்டாக்ஸ் டபுள் கொட்டேஷன் டிக்ளேர் பண்ணி நான் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷன் டிக்ளேர் பண்ணி இந்த டபுள் கொட்டேஷன்ஸ் உள்ளார தான் நம்ம ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் இந்த செமிகாலன் ரொம்ப இதுக்காக இந்த செமிகாலன் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த செமிகாலன் வந்து இண்டிகேட் கோடு வந்து லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் லைனை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன்ஸ். ஸோ கொஞ்சம் கூட ரன் பண்ணுங்க பில்டன் ரன் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி அடுத்தது பிரிண்டப்ல நான் இன்னொரு வேல்யூ நினைக்கிறேன். ஸோ சிஸ்டம் சம்திங் எம்பெடட் சிஸ்டமில் ஸோ ரன் பண்ணுங்க ஹலோ வேர்ல்ட் எம்பெடட் சிஸ்டம். ஸோ ரெண்டு கண்டென்ட்டுகள் கொடுத்தாங்க ஆனால் எனக்கு லைன் பை லைன் கொடுத்தாங்க. டிக்ளேர் பண்ணும்போது லைன் பை லைன் கொடுத்தாங்க ஆனால் இங்கே கொடுத்தாகும்போது பேராகிராஃபாக கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி பேராகிராஃபாக கொடுத்தாங்க ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் ஆகும் ஸ்லாஷ் என். ஸோ ஒவ்வொரு லைன் முடியும் பேக்வர்ட் ஸ்லாஷ் என். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்லாஷ் என்ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும் அதுக்கு பதிலாக ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் வரும்போது அடுத்த லைனுக்கு ஜம்ப் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் லைனில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து கொடுத்தாங்க. ஸோ பெட்டர் வந்து லைன் ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைனில் எக்ஸிக்யூட் ஆகும். ரன் பண்ணி பாருங்க எல்லா வேரியபிள்ஸும். ஸோ ஒன் பை ஒன் ஸோ இப்படி தான் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் அடுத்து பார்க்க வேரியபிள்ஸ்.
ஸோ வாட் இஸ் வேரியபிள்ஸ் நீங்கள் கேட்கலாம். வாட் இஸ் வேரியபிள்ஸ்னா ஸோ அதுக்கு என்ன சார் வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரொவைடிங் த நேம் ஃபார் சம் மெமரி லொக்கேஷன். ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு நம்ம நேம் ஃபார் மெமரி லொக்கேஷன். எக்ஸாம்பிள் சார் இப்போ எனக்கு வந்து ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் டீச்சர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும். வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணணும். கம்பல்சரி டேட்டா டைப் மாதிரியான வேல்யூ ஸ்டோர் நம்ம இந்த டேட்டா டைப் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண உடனே உங்களுக்கு மெமரி அலோகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. மெமரி அலோகேஷன் நடக்காது. எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் ஸோ அந்த வேரியபிள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்பவுமே வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணணும் ஆல்ஃபபெட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏபின்னு as well as caps letter A அல்ல small letter B இல்லை ரெண்டுமே caps letter என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இன்டீஜர் டேட்டா டைப் இந்த வேரியபிள்ஸ்க்கு ஸ்பேஸ் கம்பல்சரி இருக்கும். நம்ம வந்து இந்த ஜாயினிங்கில் கூடாது. சின்ன ஸ்பேஸ் கம்பல்சரி as well as நியூமரிக்கல் வேல்யூஸ் இனிஷியலாக நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அதாவது 1A அப்படின்னா 1 சம்திங் இந்த மாதிரியான வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நியூமரிக்கல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ஹைஃபன் பி ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான டிக்ளரேஷன்ஸ்லாம் ஒரு பேர் ராங். பர்சன்டேஜ் கொடுக்குறது பர்சன்டேஜ் பி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் பி ஓகே. இந்த மாதிரியான ஒரு சின்டாக்ஸோட நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ எப்போ நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்போ தான் ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஓகேவா. இந்த நேமுக்கு மெமரி அலோகேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இதான் ஒரு மெமரின்னு வச்சுக்கோங்க. ஒரு அட்ரஸ் வந்து 400 வச்சுக்கோங்க. அது ஸோ ரேண்டமான ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொடுக்குற வேல்யூஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்குள்ள தான் ஸ்டோர் ஆகி இருக்கு. ஸோ இதுதான் ஒரு வேரியபிள். ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு நேம் சப்போஸ் அது வேல்யூஸாக இருக்கு மெமரி லொக்கேஷன்ஸ் கேரி. ஸோ அந்த ஒரு ரீசன் லொக்கேஷனுக்கு நம்ம நேம் லொக்கேட் ஆகும். நீங்கள் வேரியபிள் நேம் போது தான் மெமரிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணுவாங்க. அலோகேட் ஆகும். சார் நான் சிம்பிளாக இன்டீஜர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அலோகேட் ஆகாது. வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ஒய் அப்படின்னா அந்த எக்ஸ்ஒய்ங்கிற வேரியபிள் செப்பரேட் மெமரி லொக்கேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே சார் இப்போ அந்த வேரியபிள்ஸ் உள்ளார இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா பிரிண்ட் ஆஃப் டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ள நார்மலாக ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து சார் இப்போ நான் வந்து இந்த வேரியபிள்ஸ் உள்ளார இருக்கிற வேல்யூ நான் நினைக்கிறீங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் கமா ஏபி. எதுக்காக இந்த கமாக்கு அப்புறம் டபுள் கொட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த கமா கொடுத்து ஏபி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்ஒய்னு வச்சுக்கணும். எக்ஸ்ஒய்ங்கிற இன்னொரு இன்டீஜர் வேரியபிள். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 இன்டீஜர் வேல்யூஸ் இருக்கு. ஏபின்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்ஒய்னு இருக்கு. இந்த 2 இன்டீஜர் வேல்யூல எந்த இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? 2 இன்டீஜர் வேல்யூ தான் இந்த கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நான் எதை பிரிண்ட் பண்ணணும்? இந்த பர்சன்டேஜ் டிங்கிறது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மீன்ஸ் இன்டீஜர் டேட்டா டைப். இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்ஸ்க்கு செட் ஆஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்கும். அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் யூஸ் பண்ணணும். இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு பர்சன்டேஜ் டின்னு பிரிண்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக இன்டீஜர் வேல்யூ பிரிண்ட் ஆகும். எந்த வேரியபிள்லேருந்து ஆகணுங்கிறத இந்த கமாக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ 15 இருக்கு.
இந்த 50ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும், இந்த பர்சன்டேஜ் டியில் போய் ஸ்டோர் ஆகும். பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் 50 அப்படிங்கிற எக்ஸாம்பிள் ஃபார்மேட் ஸ்பெசிஃபை எக்ஸ்ஒய் அப்படிங்க அப்படின்னா printf ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் print ஆகும். ஆனால் இந்த பர்சன்டேஜ் டி வந்து ஆஃப்டர் திஸ் டபுள் கொட்டேஷன் இந்த கமாக்கு அப்புறம் எந்த வேரியபிள் கால் பண்ணும் எக்ஸ்ஒய். அப்போ எக்ஸ்ஒய்க்குள்ள என்ன இருக்குது 30. இந்த 30ங்கிற வேல்யூ தான் இந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணி பாருங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். தான் நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை பிரிண்ட். ஸோ ஓகே சார், இது எல்லாமே வந்து மேனுவல் டிக்ளரேஷனாக இருக்கும். நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கி நான் பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி சார் பண்ணுறது? ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ஒய் அப்படிங்கிற ஒரு டைம். ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ஒய் ஸ்லாஷ் கமா. ஸோ இன்புட்டை வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் ஸ்கேன் எஃப். ஸ்கேனை யூஸ் பண்ணி தான் நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கணும். ஸோ மேனுவலாக டிஃபால்ட்டாக இந்த மாதிரி அசைன் பண்ணாமல் இப்போ கீபோர்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளார பர்சன்டேஜ் டி எந்த மாதிரியான நம்ம வாங்க போகிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபை கரெக்டாக டிக்ளேர் பர்சன்டேஜ் டின்னு. ஸோ கம்பெனியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பர்சன்டேஜ் டின்ற அதாவது இன்டீஜர் இன்புட்டை வாங்க போகிறாங்க. வாங்கி எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், அதாவது ஏபிக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது, எக்ஸ்ஒய்க்கும் ஒரு லொக்கேஷன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் ஆம்பர்சன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய். என்ன புரியுற மாதிரி சொன்னோம்னா நார்மல் printf ஸ்டேட்மெண்ட். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி. அட்ரஸ் எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூ. அது பண்ணுறதுக்கு ஆம்பர்சன்ட் அட்ரஸ் ஆஃப் ஏபி கமா printf address of xy is equal to percentage d slash and ampersand of xy. Basically நீங்கள் ரன் மட்டும் பண்ணுங்க. So the value of xy is equal to percentage d. after ஸ்டோர் பண்ண பிறகு அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரன் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏபிக்கு ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம ஏபிங்கிற வேல்யூவை நேமை அசைன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்ஒய்ங்கிறது ஒரு அட்ரஸை வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம எக்ஸ்ஒய் அப்படிங்கிற நேமை கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கேன்எஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டீங்க, டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளார பர்சன்டேஜ் டின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ பர்சன்டேஜ் இன்டீஜர் வேல்யூ தான் வாங்க போகிறாங்க. வாங்கிட்டீங்க, எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்? ஏபியில் ஸ்டோர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ஒயில் ஸ்டோர் பண்ணணும். அதை நம்ம ஆஃப்டர் திஸ் கமாக்கு அப்புறம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் ஆம்பர்சன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் அப்படின்னால் எக்ஸ்ஒய்க்குள்ள இருந்த அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லொக்கேஷன் உள்ளார போய் நம்ம கொடுக்குற இன்புட் இப்போ தெரியுதுங்களா, லிங்க் ஆகிட்டு இருக்கு கர்சர். அந்த வேல்யூஸ் அந்த இந்த லொக்கேஷன்ஸ்குள்ளார போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த லைன் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 25 வச்சுக்கோங்க. 25ங்கிற வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? எக்ஸ்ஒய். அது கரெக்டாக ஸ்டோர் ஆகி இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு கீழேயே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் அசைன் இதே கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் ஒரு நார்மல் printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி டிஃபால்ட்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தால் அதை எப்படி நம்ம பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைன், தேங்க்யூ நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட். தேங்க்யூ.